இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 85 வயது தாத்தாவின் பாலியல் லீலைகளை தட்டி கேட்ட மனைவியை கொலை செய்த முதியவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் பகுதியை சேர்ந்த 85 வயதான சந்திரசேகர் தன்னுடைய 80 வயதான மனைவி ஞானசுந்தரியுடன் வசித்து வந்தார். சந்திரசேகர் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியூரில் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகிறார்கள். சந்திரசேகருக்கு ஓய்வூதிய பணம் வருவதால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு வலை வீசுவாராம். அதிலும் விதவைகள், விவாகரத்தான பெண்களை தான் குறிவைப்பாராம். அவர்களுக்கு உதவி செய்து போல நடித்து அவர்களை மெல்ல மெல்ல தன்வசப்படுத்தி தவறான உறவு அவர்களிடம் வைத்துக் கொள்வாராம். இதை அவருடைய மனைவி தட்டி கேட்டதால் 2 பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. அதனால் சில நாட்களுக்கு முன்பு அந்த தகராறின் போது அந்த முதியவர் தன்னுடைய மனைவியை தாக்கி கொலை செய்து விட்டார். பிறகு போலீசார் வந்து அவரை பிடித்து விசாரித்த போது அந்த முதியவர் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். பிறகு போலீசார் அந்த முதியவரை கைது செய்து தற்போது சிறைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.